கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உண்மையை ஏற்காத உலகம் என்றால் அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. தந்திரமாக பேசி காரியங்களை சாதிக்கவும் உங்களுடைய வாழ்க்கையில வரவே வராது. முகத்திற்கு நேராக உண்மையை பளிரென்று பேசிவிடக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் இந்த உலகம் போலியான புகழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு உலகமாக இருக்கும் என்பதை நீங்கள் தாமதமாகத்தான் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. எவ்வளவுதான் நேர்மையாகவும் எவ்வளவுதான் உண்மையாகவும் நடந்து கொண்டாலும் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. மாறாக நீங்கள் அவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுக்கு பிடித்த வகையில் நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே மற்றவர்கள் உங்கள் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிவார்கள் என்பதை உங்களுக்கு காலம் தாமதமாகத்தான் நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். சமுதாயத்திலோ அல்லது பணி புரியக்கூடிய இடத்திலோ நடந்த ஒரு தவறான காரியத்தை நீங்கள் தட்டி கேட்டு உண்மையை உறக்க சொன்னதற்காக ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களுக்கு எதிராகவே திரும்பியிருக்கும். ஆனால் நீங்கள் செய்தது என்னமோ நன்மைதான். இருந்தாலும் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏன் இந்த பிரச்சனைகளானது ஏற்பட்டு என்றது தெரியாமல் உங்களுக்குள்ள அவ்வளவு காயங்கள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். உங்களை ஒரு கலகக்காரனாக அமைதியாக கெடுப்பவனாக சித்தரித்து உங்களின் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். உண்மை பேசியதற்காக உங்களுக்கு கிடைத்த அந்த தண்டனையும் ஒதுக்குதலும் உங்களின் நீதி உணர்வை உலுக்கி எடுத்துக்கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களை உண்டாக்கி கொண்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்ட அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். நீங்கள் யாருக்கும் பொருந்தவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் மிக ஆழமான சிந்தனைகளாலும் காலத்தை தாண்டிய உன்னத குணத்தாலும் உங்களை சுற்றி உள்ள சாதாரணமான மனிதர்களின் கூட்டத்திற்குள் உங்களால் ஒருபோதும் ஐக்கியமாக முடியவில்லை என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு வருத்தங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு கூட்டத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கூட நாம் ஏன் இந்த மனிதர்களோடு இருக்கிறோம், இவர்களின் குறுகிய சிந்தனைகளும் நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே என்று அந்நியப்பட்டு போன உணர்வு உங்களை வாட்டி வதைத்திருக்கும். குடும்ப விசேஷங்களிலோ அல்லது நண்பர்களின் சந்திப்புகளிலோ நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வை அடையவும் ஆரம்பித்திருப்பீங்க. நாம் யாருக்கும் பொருந்தாத ஒரு விசித்திர பிறவியோ என்ற தாழ்வு மனப்பான்மையை இந்த உலகம் உங்களுக்குள்ள விதைக்க முயன்ற அந்த தருணங்கள் உங்களுடைய ஆத்மாவை ரணமாக்கியும் இருக்கும். அந்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றிய அனுபவங்கள் என்றால் என்ன தெரியுமா? அனுபவங்கள் அவமானங்கள் பலரை அழித்து விடும். ஆனால் உங்களை போன்ற கும்பம் ராசிக்காரங்களை அது ஒரு புதிய நாணியாக எதற்கும் அசராத இரும்பு கோட்டையாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படி. எதை செய்தாலும் அதில் தோல்வி, எதை எடுத்தாலும் அதில் பிரச்சனைகள். இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு வேலைகளுக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்தது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத இடத்தில் எல்லோருக்கும் முன்னால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட தருணம் தான் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றி அமைத்திருக்கும். அன்று நீங்கள் சிந்திய கண்ணீரும் அடைந்த அவமதிப்பும் உங்களை முடக்கவில்லை, மாறாக உங்களுக்குள்ள உறங்கிக் கொண்டிருந்த அசாத்திய மன வலிமையை தட்டி எழுப்பியிருக்கும். என்னை ஏளனமாக பார்த்த கண்கள் முன்னாலேயே நான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவேன், இந்த உலகிற்கு பாடத்தை புகட்டுவேன் என்று உங்களை சாதிக்க வைத்ததே இந்த உங்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த அந்த கொடூரமான அவமானங்கள் தான் என்பதை உங்களுடைய வாழ்க்கை போக போக தாங்க புரிந்திருக்கும். உங்களுடைய மனசை புரியாமல் நடந்து கொண்ட நபர்கள் யார் தெரியுமா? இறுதியாக உங்களின் அசாத்தியமான அன்பையும் எவ்வளவு கள்ளமில்லாத உங்களின் தூய்மையான இதயத்தையும் இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் கூட கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை என்ற ஒரு மன வருத்தம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க மற்றவங்களின் நலனுக்காக பட்ட கஷ்டங்களையோ உங்களின் தியாகங்களையோ மிக சாதாரணமாக கடந்து சென்று விட்டு நீ என்ன பெரிதாக செய்து விட்டாய், இதெல்லாம் உன்னுடைய கடமை என்று உங்களின் பாசத்தை கொச்சப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களை ஒரு சுயநலவாதியாகவும் கோபக்காரனாகவும் மட்டுமே சித்தரித்த போலி மனிதர்களுக்கு மத்தியில் என் மனதை தெரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று நீங்கள் தனியாக அமர்ந்து கண்ணீர் வடித்த அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உங்களுக்கு சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். காற்று ராசியான கும்பத்திற்கு
ராசிநாதன் கர்மகாரகனும் அசாத்திய உழைப்பின் அதிபதியுமான சனி பகவான் ஆவார். கடந்த காலங்களில் உங்களின் ராசிக்கு ஜென்ம சனியின் கொடூரமான தாக்கங்களும் அடுக்கடுக்கான விரயச்சனியின் கசப்பான அனுபவங்களும் உங்களை சுற்றியிருந்த போலி மனிதர்களின் சதிகளும் உங்களை நிலைக்குழிய வைத்திருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். உங்கள் வாழ்க்கை புதிய பாதைக்கு செல்ல போகிறது. இதுவரை உங்களின் வாழ்க்கை ஒரு திசை மாறிய நாடோடி படகு போல அலைப்பாய்ந்து கொண்டிருந்திருக்கும். எப்போதும் ஏதோ ஒரு பதற்றமும் பயமும் யாருக்கும் பொருந்தவில்லை என்ற ஒரு உணர்வும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன் யார் எதை செய்தாலும் உங்களுடைய மனதிற்குள் போராட்டங்களும் கஷ்டங்களும் மட்டுமே தாங்க இருந்திருக்கும். வாழ்க்கையில எது செய்தாலும் முன்னேற முடியவில்லை என்ற மன வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே தாங்க இருந்திருக்கும். இனி உங்களின் வாழ்க்கையில குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் புதிய உன்னதமான நேர்மறை பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அதற்கு முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உங்கள் மீது அவ்வளவு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். பழைய கசப்பான நினைவுகளும் துரோகங்களும் கடன்களும் மன உளைச்சல்களும் அத்தனையுமே மூட்டை கட்டி வரலாற்றின் பக்கங்களோடு புதைத்து விட்டு ஒரு புதிய மனிதனாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் அறிந்து கொள்வீங்க. புதிய உன்னத மனிதர்களின் நட்பு, புதிய தொழில் பாதைகள் என அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சொகுசான கௌரவமான பாதையில் கூட்டி செல்லவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற ஆரம்பிக்கும். கும்பராசியினர் எப்போதுமே தீர்க்க தரிசனமாக முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்கள். கடந்த காலங்களில் இது மிகவும் ஆபத்தானது, உன்னால் முடியாது என்று சமுதாயமும் உங்களை சுற்றி இருந்தவர்களும் பயமுறுத்திய போதும் நீங்கள் உங்களுக்குள் இருந்த அசாத்திய நம்பிக்கையோடு எடுத்த சில அதிரடியான முடிவுகள், முதலீடுகள் அல்லது உத்தியோக மாற்றங்கள் அனைத்தும் இப்போது மகா வெற்றியாக மாறி உங்களின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே மாற்றியமைக்கவும் போகிறது. நீங்கள் தைரியமாக போட்ட அஸ்திவாரம் இப்போது ஒரு கோட்டையாக எழுந்து நிற்கும். அன்று அவர் எடுத்த முடிவு எவ்வளவு தீர்க்க தரிசனமானது என்று உலகம் உங்களை பாராட்டவும் ஆரம்பித்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில முடிவுகளை நீங்கள் எடுத்திருப்பீங்க. எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. சிந்தனைகளில் தெளிவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக மாறிவிடுவாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கைகூடிவிடும். கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் உண்டாகிவிடும். புதிய பொருட்களை வாங்கி மகிழவும் ஆரம்பிப்பீங்க. போட்டிகளில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் எதிர்பார்த்த சில முடிவுகள் உங்களுக்கு தாமதமாகத்தாங்க கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படாமல் உங்களுக்கு தெரிந்த செயல்களையே வேகமாக செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. வியாபார பணிகளில் திடீர் லாபங்கள் ஏற்படும். பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நன்றாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறிவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இனிமே போக ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆனால் முடியாது என்று சமுதாயமும் உங்களை சுற்றி இருந்தவர்களும் பயமுறுத்திய போதும் நீங்கள் உங்களுக்குள் இருந்த அசாத்திய நம்பிக்கையோடு எடுத்த சில அதிரடியான முடிவுகள், முதலீடுகள் அல்லது உத்தியோக மாற்றங்கள் அனைத்தும் இப்போது மகா வெற்றியாக மாறி உங்களின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே மாற்றியமைக்கவும் போகிறது. நீங்கள் தைரியமாக போட்ட அஸ்திவாரம் இப்போது ஒரு கோட்டையாக எழுந்து நிற்கும். அன்று அவர் எடுத்த முடிவு எவ்வளவு தீர்க்க தரிசனமானது என்று உலகம் உங்களை பாராட்டவும் ஆரம்பித்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில முடிவுகளை நீங்கள் எடுத்திருப்பீங்க. எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. சிந்தனைகளில் தெளிவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக மாறிவிடுவாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கைகூடிவிடும். கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் உண்டாகிவிடும். புதிய பொருட்களை வாங்கி மகிழவும் ஆரம்பிப்பீங்க. போட்டிகளில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் எதிர்பார்த்த சில முடிவுகள் உங்களுக்கு தாமதமாகத்தாங்க கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படாமல் உங்களுக்கு தெரிந்த செயல்களையே வேகமாக செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். கூட்டாளிகளுடன்
சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. வியாபார பணிகளில் திடீர் லாபங்கள் ஏற்படும். பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நன்றாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறிவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெருக்கடிகள்